ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதனாலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 18 வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நாம் தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக நிச்சயித்து வாடும்போது நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். பல போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். அந்த இறங்குகிற தருணத்திற்காக அவர் காத்திருக்கிறார். தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பதற்காக அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி அவர் நம் மேல் தம்முடைய கிருபை விளங்கும்படி எழுந்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நெருக்கடி வருகிறது, தீமை வருகிறது, பொல்லாப்பு வருகிறது. தெய்வன் எனக்கு இறங்கவில்லை என்று நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அவர் நமக்கு இறங்குவதற்காக தான் காத்திருக்கிறார். சரியான நேரம், சரியான சூழலை, சரியான இடத்தில் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நாம் சில நேரத்தில் தெய்வனுடைய இரக்கத்திற்காக காத்திருப்போம். ஆனால் அந்த இரக்கம் தாமதிக்கும் பொழுது நாம் அவசரப்பட்டு காரியத்தை செய்து தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற ஒரு தெய்வ மனிதனை வேதத்தில் பார்க்க முடியுமா என்றால் பலரை நான் சுட்டி காட்ட முடியும். தேவனுடைய இரக்கத்திற்காக மோசே காத்திருந்தார், ஆபிரகாம் காத்திருந்தார், யோசுவா காத்திருந்தார், தானியேல் காத்திருந்தார், ஏசாயா காத்திருந்தார், எரேமியா காத்திருந்தார், தாவீது காத்திருந்தார். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவருடைய இரக்கத்திற்காக காத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு இறங்கினாரா? இறங்கினார். அவருடைய இரக்கத்திற்காக காத்திருந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், எனக்கு தான் இந்த புயல், எனக்கு தான் இந்த சூறாவளி, எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இந்த போராட்டம், தேவனிடத்தில் நான் இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஆண்டவர் இறங்கவில்லையே என்று நாம் தவிக்கிறோம். ஆனால் உண்மை அதல்ல. உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். திராணிக்கு மேல் சோதிக்கிற தேவன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திராணிக்கு மேல் சோதித்து உங்களை வேதனைப்படுத்துவதற்கான தேவன் அவர் அல்ல. திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் முழுமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல், தேவன் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் உதவி செய்வார், ஆச்சரியமாய் உதவி செய்வார். அவர் இறங்குகிற தேவன் என்பதை மறந்து விடாது. அவர் இறங்குகிற கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உதாரணமாக, ஒரு குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது. அந்த குளத்துக்கு அருகில் கொஞ்சம் தண்ணீர் ஒரு இடத்தில் இருக்கிறது. கொக்கு எப்பொழுதுமே மீனை உண்ணுகிற வழக்கம் அதற்கு உண்டு. ஆனால் அது ஒரு கொக்கு வந்து இந்த மீனை கவ்வி, அதாவது தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அந்த மீனை கவ்வி தூக்கி கொண்டு போய் தண்ணீர் நிறைந்திருக்கிற அந்த குளத்தில் விட்டு மகிழ்ச்சியோடு திரும்புகிறதை ஒரு வீடியோவில் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். காரணம், அது அதற்கான உணவு. அதை அது சாப்பிடுவதால் அது பாவம் செய்யவில்லை, அதற்கான பசியை ஆற்றிக் கொள்ளுகிறது. ஆனால் அதற்கு கூட ஒரு இரக்கம் இருக்கிறது. அது தவிக்கிறது, அதை கொண்டு போய் தண்ணீரில் விட வேண்டும் என்று. சாதாரணமாக ஒரு பறவைக்கு இருக்கிற இரக்கம் கூட மனிதர்களுக்கு இல்லை, ஆனால் தேவனுக்கு உண்டு. அதுதான் நம்முடைய தேவன்.
இறங்கும்படி, உனக்காக இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த, வயநாட்டில் நடந்ததான அந்த பேர் ஆபத்து, பேர் விபத்து, அதை குறித்து பலர் பலவிதமாய் பேசலாம். ஆனால் தேவன் அந்த ஜனத்திற்கு இறங்குகிறார் என்பதற்கு பல அடையாளங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு வீட்டுக்குள் அடைந்து கிடந்ததான 4 பேர் சிறிய ஓட்டையின் உடையாய் கிடத்த காற்றினாலே அவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். சிறு காயங்கள் தான், ஆனால் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அவர்களை அரசாங்கம் காப்பாற்றிவிட்டது. நம்முடைய மிலிட்ரி ஜவான்கள் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இன்னொரு ஆச்சரியம், இயற்கை தேவன் தம்முடைய இரக்கத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு காரணம், இயற்கை ஜனங்களுக்கு ஒத்துழைப்பது. சமீபத்தில் அந்த வயநாடு பிரச்சனையில் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் அவர்கள் தப்பித்து, அந்த மழை வெள்ளத்திற்கு தப்பித்து அவர்கள் வேட்டாள இடத்தை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். அங்கே கருவேல மரம் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு காடு. அங்கே அவர்கள் போய் தங்கள் ஒரு மேட்டான இடத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்த பொழுது அவர்கள் அருகில் 3 காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த தாயாருக்கு பயம் வந்து விட்டது. நாம் இயற்கைக்கு தப்பித்து யானை இடத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று கதறுகிறார்கள். எங்களை ஒன்றும் செய்து விடாத, நாங்களே உயிர் பிழைக்கும்படி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் அது வாயிலா ஜீவன், யானை தான். 3 யானைகள் அங்கே நிற்கிறது. அதில் முன்பாக நின்றிருந்த யானை அவர்களுக்காக கண்ணீர் வடித்தது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். யானை பின்பாக நிற்கிறது. அந்த யானை ஒரு நாள் முழுவதும் அந்த வயதான தாயாரையும் அந்த குழந்தையும் காத்து வந்திருக்கிறது. அந்த 3 யானையும் அங்கே இருந்து விலகவில்லை. மீட்கிறவர்கள், அந்த மீட்பின் குழுவினர் வந்து அவர்களை மீட்கும் வரை அந்த யானை, 3 யானைகளும் அங்கே நிற்கிறது. அவர்களை விட்டு விலகவில்லை. வேறே ஆபத்து அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நிலைத்து நின்று காத்திருக்கிறது. அந்த மீட்கிற குழுவினர் வந்த பின்புதான் அந்த யானை விலகினது. அந்த மீட்பு குழுவில் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்திருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், ஒரு மிருகத்துக்கு கூட இரக்கம் இருக்கிறது, மனிதனுக்கு தான் இரக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் சொல்லுகிறார், உனக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன், உனக்கு நான் இரக்கம் செய்யும்படி நான் காத்திருப்பேன். 2 விதத்தில் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். ஒன்று, நாம் கேட்கும் பொழுது இரக்கம் செய்வார். மற்றொன்று, நம்முடைய செயல்களினால் நமக்கு இறக்குவார். ஒன்று, நாம் கேட்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கிறது, இறங்க முடியாது. நாம் கேட்கவில்லை, ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்கான காரியமாக இருக்கிறது, ஆண்டவர் செய்வார். இதில் வித்தியாசங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் வாயில ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எதில் போனால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் விரும்பி ஓடுகிறோம். ஒரு அம்மா சமீபத்தில், ஒரு தாயார் என்னிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், நான் கடன் கேட்டிருந்தேன், ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்காக, வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு உபகாரத்தை அல்லது ஒரு ஆகாரத்தை கொடுப்பதற்காக அவர் வாஞ்சியோடு இருந்திருக்கிறார்கள். பணம் இல்லை, கடன் கேட்டிருக்கிறார்கள், அவர் கொடுக்கவில்லை. ஆனால் கடனை ரொம்ப நேரம் கழித்து கொடுத்ததினால் அந்த கடனை கொடுத்த அந்த தாயார், அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கடன் கேட்டு அது கிடைத்து விட்டது என்ற உடனே எனக்கு கால் பண்ணி, நான் கேட்ட காசு கிடைத்து விட்டது என்றார்கள். நான் சொன்னேன், தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நீ கடன் வாங்கக்கூடாது. நாம் நினைக்கிறோம், நம்முடைய கரத்திலிருந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மிடத்தில் இருந்தால் செய்யலாம், இல்லை என்றால் கடன் வாங்கி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஓரிடத்திலேயும் நமக்கு சொல்லவில்லை.
ஆனால் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறேன் என்பதற்காக நான் போய் கடன் வாங்கி அதை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்தால் அதை ஆண்டவர் அருவருப்பார். ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உன்னால் முடிந்ததை நீ தேவனுடைய ஊழியத்துக்கு நீ கொடுக்கும்படி உனக்கு திராணி இருக்கிறதை செய் என்றுதான் விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் அதை இறங்கி விடுவார் என்று சில சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ கடன் வாங்கிறதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நீ கடன் வாங்கி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். சொல்லுவார்கள், எகிப்திலே ஆண்டவர் அவர்களை வாங்க சொன்னார். எகிப்திலே அவர்களை பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் அந்த எகிப்தரிடத்தில் வாங்க சொன்னார். அவர் அதை சொல்லிவிட்டு கூடவே ஒரு காரியத்தை சொன்னார். இதுவரை இவர்களை சுரண்டி சாப்பிட்ட எகிப்தரிடத்தில் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். காரணம், அவருடைய சம்பளம் அது இத்தனை ஆண்டுகள் அவர்கள் அங்கே வேலை செய்ததற்கான கூலி என்று சொன்னார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீ கடன் வாங்காதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாராக. இரக்கம் பெற வேண்டும் என்றால் நிறைய பாதைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை பிரமிப்பாக செய்தால் தான் ஆண்டவர் இறங்குவார் என்று ஒரு இடத்திலும் இல்லை. தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் செய்வாராக, மனதொருகுவாராக, உங்களுக்கு மன்னிக்கும்படி மனதொருகும்படி அவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.